சீட்டிங் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். சீட்டிங்கிறது வந்து அதை நார்மலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன் நார்மலைஸ் பண்ணக்கூடாதுன்னா, லைக் இப்போ வந்து ஓவராலாக நம்ம ஜென்ரேஷன்லேயே வந்து சீட்டிங்கை வந்து நார்மலைஸ் பண்ணி க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆக்டர், அதாவது ஒரு பெரிய ஆக்டர், அவர் சினி ஃபீல்டில் பீக்கில் இருக்க ஒரு ஆக்டர். அவர் வந்து லைக் அதை வந்து அவங்களோட பர்சனல் சம்திங்ஸ், அது என்ன வேணா இருக்கட்டும், அது உண்மையாக இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், இல்லை ரூமராக இருக்கட்டும், பட் அதை வந்து நம்ம ஒரு ஃபேன்ஸாக ஒரு அண்ணனாக அவங்கள பார்த்தா கூட அதை வந்து நம்ம வந்து லைக் அந்த விமனோட நேமை சொல்லி அண்ணின்னு சொல்கிறது, லைக் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு எனக்கு தோணுது. அது வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இதை வச்சு தான் வந்து எனக்கு இந்த வீடியோ போடணுன்னே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து சீட்டிங்ன்றது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி நடக்கும். லைக் ஒரு மேல் சீட் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்பில், இல்லைன்னா ஒரு ஃபீமேல் சீட் பண்ணலாம். லைக் வந்து மேல் சீட் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து லைக் யாராலுமே போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே சீட் பண்றாங்க. ஏன் இந்த சீட்டிங் நடக்குது அப்படின்றது வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு மென் இருக்காங்க, ஒரு விமன் இருக்காங்க, போத் தே ஃபெல் இன் லவ். அப்போ வந்து அது வந்து ஒரு நல்ல கான்வோட நல்ல பாண்டில் போயிட்டு இருக்கும்போது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். போத் ஆஃப் தம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அவங்களோட குட் சைட்ஸை மட்டுமே காமிச்சிருப்பாங்க. பிடிக்காம போயிடக்கூடாது அந்த மாதிரி ஃபேஸில் வந்து குட் சைட்ஸை மட்டுமே ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து லைக் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஈஸியாக நம்மளால் வல்னரபிளாக இருக்க முடியும். லைக் உன்னோட மோசமான பார்ட்டை வந்து உன் ஃப்ரெண்ட்டை, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்டை வந்து உன்னால் ஷேர் பண்ண முடியும். உன்னால் மோசமான ஒரு கேரக்டரை வந்து காமிக்க முடியும், ஃப்ரீயாக பேச முடியும், ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து எங்கே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை ஒய்ஃப்ட்டு இருந்துட்டா லைக் அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம பிடிக்காம போயிடும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து போத் மென் அண்ட் விமெனுக்குமே இருக்குது. ஸோ வந்து ஒரு பாயிண்டில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம உண்மையான கேரக்டரை வந்து ரொம்ப நாள் ஹைட் பண்ணவே முடியாது. அதை காமிக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ வந்து அப்போ இப்படி தான் மாறிட்ட, நீ வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்றப்ப வந்து அதை மாற்றிக்கக்கூடிய கேரக்டரே யாருக்குமே இப்போலாம் இருக்க மாட்டேங்குது. இப்போ பிடிக்கலையா, சரி ஓகே அதை நான் மாற்றிக்கிறேன், இல்லையா அதை இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம் அதை சொல்லிட்டு திட்டு வாங்குற தைரியம் கூட யாருக்குமே இருக்க மாட்டேங்குது. அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே வந்து மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இதை அவங்க சொன்னால் மட்டும், ஸோ நம்ம சொல்லக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு தோண மாட்டேங்குது, அதை நம்ம சொல்லக்கூடாதுன்ற மோட்டோக்கு போயிடுறாங்க. அதனால வந்து நிறைய மறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய பிரச்சனை வருது. இந்த மாதிரி போத் ஆஃப் தம், நான் வந்து குறிப்பிட்ட ஒரு லைக் மென் மட்டும் இப்படி பண்ணுறாங்க, விமன் மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. போத் ஆஃப் தம் இப்படி பண்ணுறதுனால ஒரு பாயிண்டில் வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போகிறதுனால கம்யூனிகேஷன் கேப் வந்துடுது, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுது. இந்த ஒரு இப்போ வந்து ரெண்டு பேருமே இந்த ஒரு ஃபேஸில் வந்து ரெண்டு பேருமே வந்து வல்னரபுளாக இருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே வல்னரபுளாக இருக்க ஸ்டேட்டில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து லைக் ஒரு லவ் அண்ட் கேரை வந்து காமிக்கிற மாதிரி காமிச்சா ஆப்வியஸாக வந்து லைக் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கிவ் அப் அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னு நேம் பண்ணாமல் அது நிறைய ஆக்சுவலி வந்து இந்த ஜென்சியில் இருக்க ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா, சம்திங் எல்ஸ், அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் சுத்தமாக புரியாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது. லைக் இருக்கு நிறைய அது ஒன்றும் புரியலப்பானா, அது ஃப்ரெண்டு இல்லை லவ்வர் இல்லை ஒய்ஃபு,
அது இன்னும் கசகசம் இது அவரு அது நல்லா இருக்கா சரி என்னமோ பண்ணிட்டு போனேன். அது போகுது. ஸோ வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு அவங்க அந்த தேர்ட் பர்சன் மேலே ஈஸியாக ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ அந்த அஃபெக்ஷன் வரனால வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. அதாவது எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு 10 minutes இல்லைன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸோ சம்திங் உட்காந்து பொறுமையாக 2 பேரும் உன் பிரச்சனை என்ன என் பிரச்சனைன்னு பொறுமையாக லிசன் பண்ணாலே வந்து இங்கே வந்து முக்கால்வாசி பிரச்சனை தீந்துடும். முக்கால்வாசி பிரச்சனை இதனால மட்டும்தான் நடக்குது. யாருமே பேச ரெடியாகவே இல்லை. லைக் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு தானே பேச ரெடியாகவே இல்லாதப்ப அப்புறம் ஏன் ரிலேஷன்ஷிப்பில் போகணும்? அப்புறம் ஏன்டா லவ் பண்ணுறீங்க? சும்மா லவ்வும் பண்ணுவீங்க, பக்கத்தில் இன்னொரு ஆளையும் வச்சுப்பீங்க. என்னடா கதை இது? லைக் எனக்கு பெருசா புரியல. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து இட்ஸ் நாட் ஓகே, இட்ஸ் நாட் ஃபேர். இது நம்ம நார்மலைஸே பண்ணக்கூடாது. லைக் இப்போ வந்து அந்த ஆக்டருக்கு நடக்குது, அந்த ஹீரோக்கு நடக்குது, அந்த என்னோட ஒய்ஃப் சைட்ல இருந்து பார்த்தனா அந்த அக்காவுக்கும் லைக் உன் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் இருக்கிறப்ப உன்னால அதை வந்து லைக் அப்பயும் உன்னால அதை குளோரிஃபை பண்ண முடியும்னா இட்ஸ் ஓகே. நீ சொல்றது பண்ணக்கூடாது. Avoid glorifying obviously such things. Cheating வந்து நம்ம என்னைக்குமே glorify பண்ணக்கூடாது. So this is the conclusion of this video. See you in better topic and better content soon. இது வந்து யாரையும் அஃபென்சிவாக பேசுறது இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ சொன்னேன். ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா ஹெல்தி கான்வர்சேஷன்ஸ் கமெண்ட்ஸில் வச்சுப்போம். Until then, signing off. Bye-bye.